ஆளுநர் வந்து நீங்கள் பெரும்பான்மையான கட்சியாக நிரூபிங்க, அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. சரி, இது அஸ்ட்ராலஜி ரீதியாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து நான் வந்து நேற்று சொன்னேன். சூரியன் வந்து 12ல் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். இன்னொரு காரணம் வந்து ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இது வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ராகு வந்து உச்சமாயிருக்காரு பூர்வ புண்ணியத்தில். சரி, பூர்வ புண்ணியம் டிக் ஆயிடுச்சு, ஓகேங்களா. பாகிஸ்தானத்தில் சுக்கரன் டிக் ஆயிடுச்சு. மனோசக்தி சந்திரன் வந்து அதிக பலமாக வந்து செயல்படுறாரு, ஓகேங்களா. டிக் ஆயிடுச்சு, ஓகேங்களா. சினிமா அப்படின்னா என்ன? ஒரு மாயை, இல்லாத ஒன்றை இருக்கிறதா வந்து காமிக்கிறது, எக்ஸ்போஸ் பண்ணுறது. இப்போ முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் வந்து முதல்வன் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு, முதலமைச்சராக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் படம் முடிகிற வரைக்கும் அர்ஜுன் சார் தான் நம்ம நாட்டுடைய முதலமைச்சர். அந்த அளவுக்கு அந்த சினிமா முடிகிற வரைக்கும் ஒரு பிம்பம் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து உண்டு பண்ணுது. அர்ஜுன் சார் இப்படி தான் வந்து முதலமைச்சராக இருந்து ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து உண்டு பண்ணுது. அந்த பிம்பம் தான் பார்த்தீங்கன்னா ராகு. நம்மளை வந்து நம்ப வைக்குது இல்லையா, ஒரு 2 மணி நேரம் சினிமா வந்து நம்மளை நம்ப வைக்குது இல்லையா, அதுதான் வந்து ராகு. சரி, இதுக்கு வந்து லாபஸ்தானத்தில் சுக்கரன் வந்து பலமாக வந்து இருக்கணும், ஓகேங்களா. சுக்கரன் டிக் ஆயிடுச்சு, பலமாக இருக்காரு. நம்ம மனோசக்தியை வந்து கவர்ந்து இழுக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி. அது சந்திரன் தான் அந்த வேலையை வந்து பண்ணுவார். அது டிக் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ சினிமாவுக்கு இது 3மே போதும், டிக் ஆயிடுச்சு. ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்போது சூரியன் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். கட் அண்ட் ரைட்டாக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெளிச்சத்தன்மை வந்து கொடுத்தாதான் அவரால் வந்து ஒரு ஆளுமை, அதிகாரம் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். ஆனால் 12ல் மறைஞ்சிட்டாருங்க. இதுதான் நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், மக்களுக்கு புரிய வைக்கிறேன். சூரியன், புதன், சனி 3மே பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு. யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். ஒன்று புதன் சப்போர்ட் பண்ணணும், இல்லை சூரியன் சப்போர்ட் பண்ணணும், இல்லை சனி பகவானாக சப்போர்ட் பண்ணணும். சனி பகவான்லாம் இரும்பு, எம்ஜிஆர் சார் மாதிரி என்ன அடித்தாலும் தாங்குற சக்தி வந்து வரும். அதுக்கு வந்து சூரியன் பலமாக இருக்கணும். சூரியன் பலமாக இருந்தால் தான் நம்ம ஒரு அதிகாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறத கட்டுப்பட்டு நிற்பாங்க. அது அங்கே மறைஞ்சிருச்சு. புதன் நம்மளுடைய பேச்சாற்றல், நம்மளுடைய கவனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, அதுவும் பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சு. இப்போ வந்து விஜய் சாரால் வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து இருக்குது. ராகு தான் வந்து விஜய் சாருக்கு வந்து ஆளுமையாக இருக்குது. அதாவது சினிமாவுக்கு உண்டான கிரகம் ராகு, ஓகேங்களா. ஒரு இல்லாத ஒன்று மாயை பிம்பத்தை உண்டு பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருந்தாருன்னா வெளிச்சம் போட்டு கட்டிடுவார், இங்கே மாட்டிக்குவார். ஏன்னா சூரியன் மறையிறது நல்லது தான். ஏன்னா ராகுவுக்கு சூரியன் ஆகாது. விஜய் சாரை ஆள்ற கிரகமே ராகுன்னு சொல்லிட்டேன். அப்படி ராகுவுக்கு வந்து சூரியன் எதிரின்னு சொல்லிட்டேன். இப்போ இவர் வந்து அரசியலில் வந்து யார் வந்து வழிகாட்டியன்னு சொன்னாங்கன்னு தெரியல. இந்த ஜாதகத்துப்படி, இந்த ஜாதகம் உண்மையாக இருந்தால் ராகுவுக்கு எதிரி சூரியன். இப்போ அவர் அரசியலில் வந்து லாபம் பார்க்கலாம். இவர் வந்து ஆளுமே அதிகாரம் பண்ணணும் அப்படின்னா வேற ஒருத்தரை நிப்பாட்டி, சூரிய பலம் உள்ள வேற ஒருத்தரை நிப்பாட்டி இவர் வந்து பின்னாடி பக்கபலமாக நின்னார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்சி வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இவர் வந்து சுக்கிர பலத்தோடு இருக்கிறாரு, அதுவும் அசுர பலத்தோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வேற ஒருத்தரை நிப்பாட்டி பின்னாடி நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், கட்சிக்கு உண்டான எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பண்ணித்தரேன், நீ வந்து மக்களை வந்து ஸ்ட்ராங்கான வழியில் நடத்து, ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஒரு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆட்சியை வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் மூலியமாக தான் பண்ண முடியுமே தவிர இவர் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து சினிமா மூலிமா என்ன வேணாலும் பண்ணலாம், சுக்கிரனை பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்போது அங்கே சூரியன் வந்து வேணும். சூரிய பலம் உள்ள யாராவது ஒருத்தரை நிப்பாட்டி இவர் வந்து பின்னாடி பக்கபலமாக நிற்கலாம். இதை தான் நான் மக்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அப்போ எந்த ஒரு தடையும் வந்து வராது. ஆனால் இது நான் சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து நாங்கள் நெகட்டிவாக பேசுகிறாங்க, திட்டுறாங்க. ஓகே, நான் இருக்கிற உண்மையை தான் வந்து சொல்கிறேன். ஜாதகம் சூரியன் வளர்த்துருந்தா இவர் வந்து அரசியல் ஆட்சி நிறைய அமோகமாக கொடுக்க போகிறாரு அப்படின்னு உண்மையை சொல்ல போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மனோசக்தி தான் இருக்குது. மனோசக்தியை வச்சு இவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ராகு வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து வேலை செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் அது மற்ற கிரகங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ யார் சப்போர்ட் பண்ணுறா? சந்திரன் சப்போர்ட் பண்ணுறாரு, புதன் சப்போர்ட் பண்ணுறாரு, சுக்கரன் சப்போர்ட் பண்ணுறாரு. சூரியன், புதன், சனி இவங்க வந்து சப்போர்ட் பண்ணல. ராசி கட்டத்தில் சப்போர்ட் பண்ணல. நவாம்சத்தில் சூரியன் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனாலும் ராகு வந்து அதோடைய நிலைமை வந்து வேறையாக இருக்குது நவம்ச கட்டத்தில், ஓகேங்களா. இது நல்லா தெரிஞ்ச அஸ்ட்ராலஜி யாராக கேட்டிங்கனாலுமே சொல்லுவாங்க, இது வந்து அரசியலுக்கு உண்டான ஜாதகம் வந்து கிடையாது. சினிமா முழுக்க சினிமாவுக்கு உண்டான ஜாதகம், ஓகேங்களா. பாய்.